இந்த காலை ஆராதனை எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இந்த கேள்வியை நான் எப்போ ஒரு நிமிஷம் தான் கேட்கறது, அடிக்கடிலாம் கேட்கறது இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பார்க்கும்போதே பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது, இருளாக தெரியுது. அப்போ யார் பிரைட்டாக இருக்கிறா, யார் மங்கி இருக்கிறா அப்படி தெரியுது. அதனால் இதை கேட்டு எதுக்கு சங்கடப்படுத்தணும்? சும்மா நாளும் நானும் சந்தோஷமாக தான் இருக்கிறேன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க எதுவும் நினச்சிடக்கூடாதுன்னு கை தூக்கிடக்கூடாது. உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் என்ன செய்திருக்கார்? அழைத்திருக்கிறார். ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் 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 சொல்லுகிறேன். பவுல் 2 மறுபடி தான் சொன்னார், எக்ஸ்ட்ரா 2 மறுபடியும் சொல்கிறேன். சந்தோஷமாக இருங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், பி ஹாப்பி. சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். சந்தோஷமாக இருக்கிறது பெரிய ஆசீர்வாதமே எதுன்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதா. வேற எந்த ஆசீர்வாதமும் இல்லை. பணம், சொத்து, சுகம் கொடுக்குற, ஆஸ்தி கொடுக்குற, பட்டம், பதவி கொடுக்காத ஒரு சந்தோஷம் கொடுக்குதுன்னா அதான் பெரிய ஆஸ்தி நமக்கு, சொத்து. ஆகவே கர்த்தர் எப்போது நம்மை சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த காலை ஆராதனையிலும் சங்கீதம் 146 சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். அல்லேலூயா. சண்டே கிளாஸ் பிள்ளைகள், நீங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் உள்ள போகலாம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். என் தேவனை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், பாடி அவரை துதிப்பேன், ஆராதிப்பேன். சங்கீதக்காரன் சொல்றார், அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இந்த அல்லேலூயா சத்தம் இப்படியா வருது பெந்தகோஸ்தே சபையில்? அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தரை நான், எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தரை துதிப்பேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நான் உள்ள அளவும், இந்த பூமியில் இருக்கிற காலம் முழுவதும் என் தேவனை கீர்த்தனம், சங்கீதத்தினால், பாட்டுகளினால் ஆண்டவரை பாடி நான் புகழுவேன் அப்படின்னு சொல்றார். ஏன் துதிக்கணும்? அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள் இருக்கு. ஏன் துதிக்க வேண்டும்? ஏன் துதிக்க வேண்டும்? ஏன்? இந்த செய்தியின் தலைப்பில் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பாடி இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி பாடிக்கிட்டே இருக்க போகிறோம். என்ன? பாடிக்கிட்டே இருக்க போகிறோம் அன்னைக்கு. சரி, ஏன் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும்? ஏன் ஏன்? இன்னைக்கு செய்தி ஏன் ஏன், அவ்வளோதான். 2 கொஸ்டின் மார்க். ஏன் துதிக்க வேண்டும்? அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். ஏன் அவரை நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 139 சங்கீதம் 139 13 16 வசனங்கள். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை எத்தனை பேரை காப்பாற்றி இருக்கிறார்? அதுக்குத்தான் அவரை துதிக்கிறது. முதல்ல உலகம் தோன்றுவதற்கு முன்பே கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது வசனத்தை வாசிமா திரும்ப.
நீர் என் உள்ளந்தெரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். எத்தனையோ பிள்ளைகள் தாயின் கர்ப்பத்திலே இறந்து போகுது. 1 month அபார்ட் ஆயிடுது. 2 மாதம் 9th monthல கூட பிறக்கும் போதே இறந்து பிறக்கிற பிள்ளைகள் இருக்குது. பிறந்த உடனே இறந்து போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை என்னையும் முன்குறித்தவர். தாயின் கருவிலே ஆண்டவர் என்ன செய்தாரா? காப்பாற்றி இருக்கிறார். அதனால தான் அவரை என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும். கருவிலே நம்ம அழிந்து போகாதபடி உங்களை என்னையும் கருவிலே தாயின் கர்ப்பத்திலே பாதுகாத்திருக்கிறாரே, அந்த தேவனை துதிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒன்று ஒன்றா சொல்லும்போது கைகளை உயர்த்தி உன்னை காப்பாற்றி இன்னைக்கு உயிரோடு வச்சிருந்தா கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அல்லேலூயா. அடுத்தது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். நான் பிரமிப்பான உருவமாய், பிரமிக்கக்கூடிய, பிரமிப்புன்னா என்னங்க? ஆச்சரியம்னா என்னது? வியப்புன்னா என்னது? பிரமிப்புன்னா ஆச்சரியம், ஆச்சரியம்னா வியப்பு, வியப்புன்னா அற்புதம், அற்புதம்னா அது காண கிடைக்காது, அறிவுக்கு எட்டாதது, அறிவுக்கு எட்டாதது. அந்த வசனத்தை திரும்பவும் சொல்லுமா? நான் பிரமிக்கத்தக்க அதாவது யாராலும் அதை விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அதை விளக்க முடியாது. இப்போ கர்த்தர் யாருன்னு எப்படின்னு சொல்றது? அவரை விவரிக்க முடியாது. நமக்கு இருக்கிறது கொஞ்சம் குருவி மூளை மாதிரி, கொஞ்சம் மூளை, பிரெயின் இருக்கு. இந்த கொஞ்சம் மூளையில சர்வ ஞானம் உள்ளவரை, சர்வ வியாபியை, எங்கும் வியாபித்திருக்கிறவரை விளங்கி கொள்வதற்கோ விளக்கி சொல்லுவதற்கோ வார்த்தைகள் போதாது. அப்போ அந்த வசன வாசிமா. நான் பிரமிக்கத்தக்க அப்படின்னா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், அதிசயமாய், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்றார். பிரமிப்புன்னா ஆச்சரியம் கலந்த ஒரு அற்புதம், ஆச்சரியம் கலந்த ஒரு அற்புதம். ரொம்ப பிரமிச்சிட்டேன் அப்படின்னா என்னது அர்த்தம்? ஆச்சரியமா இருந்தது. இதுவரைக்கும் காணாத, இதுவரைக்கும் கேட்காத, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காரியத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, அதாவது சொல்றார், பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாய் அற்புதமாய் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை என்னையும் பிரமிப்பு உண்டாகும்படி, பிரமிக்கத்தக்க உருவத்தை ஆண்டவர் தந்து நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது வாசிமா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அவரை நான் துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். உமது கிரியைகள், செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். அவருடைய செயல்கள், கிரியையின் ஒரு பகுதி தான் நீங்களும் நானுமே. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதாவது ஏன் அது அற்புதம் அப்படின்னா, ஏன் அது பிரமிக்கக்கூடியது, ஏன் அது ஆச்சரியமானது, அற்புதமானது அப்படின்னா, நம்ம உருவம் நம்மை உண்டாக்குனது மண்ணை எடுத்தாராம். மண்ணை எடுத்து மண்ணை பிசைஞ்சு ஒரு பொம்மை மாதிரி செய்தார். யாரை போல அந்த பொம்மைன்னா அவரை போல செய்தாராம். தமது ரூபத்தின்படி, தமது சாயலின்படி அப்படின்னா அவருடைய சாயல், அவருடைய உருவம் எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்களையும் என்னையும் ஆண்டவர் மனுஷனை படைக்கிறதுக்கு, ஆதாமை படைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரா? மண்ணை, பூமியின் மண்ணிலிருந்து எடுத்து ஒரு பொம்மை உருவத்தை செய்தாராம். உருவத்தை செய்து, அதுக்கு உயிர் கிடையாது, அதுக்கு உள்ள பாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக மண். கர்த்தர் அதை வணைந்து அந்த நாசியில், மூக்கில்
அப்படி ஊதுனார். அவ்வளோ வேகமாக ஊதி இருக்க மாட்டார். உங்களுக்கு ஊதுறதுன்னா என்னன்னு தெரியணும், ஊதியிருப்பார். அவருடைய சுவாசத்தை நமக்குள்ள கொடுத்ததினால் ஆவியும் ஆத்துமாவையும் உடைய சரீரத்தினால் செய்த அந்த மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சரீரமாய் மாறிச்சான். ஆத்துமா ஆவியும் ஆத்துமாவையும் உடைய ஒரு சரீரம் உள்ள மனுஷனாய் அது உருவானது. இது யாராலும் கிரகிக்க முடியுதா? இதனால தான் கிரகிக்க முடியாத அளவுக்கு எப்படி இந்த மண்ணால் படைக்கப்பட்ட மனுஷனை நம்மால விளங்கி கொள்ள முடியாதோ, அதே போல இந்த பூமியில மனுஷனாய் உங்களை என்னை படைத்த தேவனுடைய படைப்பை விவரிக்க முடியாது. குழந்தைக்கு முதல்ல உருவாகிற பாட்டு ஹார்ட் தான் உருவாகுன்னு சொல்றாங்க. ஹார்ட் பகுதி தான் முதல்ல உருவாகுமா. எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறார் பாருங்களேன். கண்ணை எங்க வைக்கணும், தலையை எங்க வைக்கணும், காதை எங்க வைக்கணும், வாய் எங்க வைக்கணும், நாக்கை எங்க அளவுக்கு உள்ள வச்சிருக்கணும். அதுக்கு கேட்டு மாதிரி, இரும்பு கேட்டு மாதிரி 2 பக்கம் மேலே கீழே பல்ல வச்சு அழகா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு மேலேயும் கோவம் வந்தா நாக்கு என்ன பண்ணுது, மடிச்சுக்கிட்டு வருது, அப்படி வருது. நாக்கை துருத்திக்கிட்டு குன்றுவேன் அப்படி வருது. இவ்வளவு சேஃபா வச்சிருக்கார். நாசியை அழகா இப்படி வச்சிருக்கார். இது மட்டும் இல்லாம இப்படி வச்சிருந்தாருன்னு வைங்க, மழை போற நேரத்தில் உள்ள தண்ணி தான் நிரம்பி உள்ள சளி பிடிச்சிட்டு இருக்கும். கர்த்தர் எவ்வளவு ஞானமா வச்சிருக்கார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு மூக்கை இப்படி வச்சிருக்கார். அதே போல கண்ணை ஃப்ரண்ட்ல வச்சிருக்கார். ஒரு கண்ணை பின்னால மண்டையிலையும் ஒரு கண்ணை இங்கே வச்சிருந்தா எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமான சாயலா உருவமா இருக்கும். கர்த்தருடைய படைப்பெல்லாம் எந்த விஞ்ஞானியாலும் எந்த மனுஷனாலும் வர்ணிக்க விவரிக்க முடியாத அளவுக்கு அவருடைய படைப்பின் கிரியைகள் இருக்கு. அதே போல 2 கையை எங்க வைக்கணும்னு வச்சிருக்காரு பாருங்க. இங்கே ஒரு கையை முன்னால் தொங்க விட்டுட்டு பின்னாடி ஒரு கையை முதுகில் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? நம்ம மனுஷனாக இருக்க மாட்டோம் இல்லை. கால் 2 காலில் ஒரு கால் தான் வச்சிருக்கிறாருன்னு வைங்க. ஒரு காலில் என்ன பண்ண முடியும்? தாங்கி தாங்கி போயிட்டு நொண்டிக்கிட்டே போகணும். கர்த்தர் 2 காலை கொடுத்து, அது 2 காலில் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த காலில் பேலன்ஸ் தந்திருக்கிறார், சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஒரு சைடு தாங்கிராம இந்த பக்கம் தாங்கிராம பேலன்ஸாக வச்சிருக்கார் அவருடைய படைப்பு. இங்கே பாருங்க, உடம்பெல்லாம் நமக்கு தலையில் இருக்கிற மாதிரி முடிய வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருப்போம்? நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்? அழகாக இருக்க மாட்டோம். பார்க்கறதுக்கு பாருங்க, இப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ தேவன், அப்படியே உங்களை என்னையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி ஆண்டவர் மனிதனை ஆண்டவர் அதனால தான் அது ஆச்சரியம். டாக்டர்ஸ் கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எப்போது உருவாகுது, எலும்புகள் உருவாகிறது எப்போ இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல அவங்களால. எந்த பார்ட் வருது முதல்ல, எந்த எலும்பு உருவாகுது, எப்படி ஹார்ட்ல இருந்து மற்ற பார்ட்லாம் வருது கிரகிக்க முடியல. ஆராய்ச்சியில் கூட என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் சர்வ ஞானி. நம்மை படைத்த ஆண்டவர் யாரு? சர்வ ஞானி. அல்லேலூயா. ஆகவே அவரை துதிக்கணும். எல்லாத்தையும் ஒன்று போல படைக்கல. இந்த உலகத்தில் மனுஷனை இப்போ இங்கே இருக்கிற யாராவது ஒன்று போல இருக்கமா? எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் வித்தியாசமாக தான் இருக்குது. இன்னொன்று, நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ஸ் கூட பாருங்களேன், எல்லாருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கு. ஒன்று போலவே வாய்ஸ் கிடையாது. எல்லாருக்கும் வித்தியாசமான சத்தம், வித்தியாசமான திங்கிங், தாட்லாம் வித்தியாசமானது. நம்முடைய செயல்கள் எல்லாமே வித்தியாசமானது தான். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான செயல்களை கர்த்தர் படைத்திருக்கிறார். நான் சிந்திக்கிறதை என் மனைவி சிந்திக்க மாட்டாங்க, அவங்க சிந்திக்கிறதை என் பிள்ளைகள் சிந்திக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான செயல்பாடுகளை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே இவ்வளவு பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாய் அற்புதமாய் உங்களை என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஞானி ஆகிய
தேவனுக்கு அல்லேலூயா. அவரை துதிக்கணும், அவரை துதிக்கணும். பாருங்க, மிருகம்னா மிருக கேட்டகரி வேற, பறவைகள்னா பேர்ட்ஸில் வித்தியாசமாக இருந்தாலும் பறவைகள் கேட்டகரி வேற, ஊர்ந்து போகிற ஜீவராசிகள் வேற, இயற்கையெல்லாம் படைச்சிருக்கிறார், அதனுடைய படைப்புகள் வேற, எல்லாத்தையும் ஞானமாய் படைச்சி. அதான் சொல்றேன், சூரியனை எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்க வச்சிருக்காரு. அதே போல பூமியை அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குதா, எந்த பேலன்ஸ் இல்லை, சப்போர்ட் இல்லை. அப்படி ஆண்டவர் அவருடைய செயல்கள், படைப்புகள். அதனால தான் அவரை என்ன செய்யணும், துதிக்கணும். இதுவரைக்கும் எந்த பொருளையும் எந்த மனுஷனும் எந்த விஞ்ஞானியாலும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிற்க வைக்க முடியாது, நிற்க வைக்க முடியாது. எந்த பொருளை போட்டாலும், குண்டு ஊசியை போட்டால் கூட அது கீழே என்ன செய்யும், கீழே வந்துடும். ஆனால் தேவன் பூமியை, ஒவ்வொரு கோள்களையும் தனித்தனியாக எல்லாவற்றையும் செயல்படுத்தி ஆண்டவர் உருவாக்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஆகவே அவரை துதிக்க. எல்லா ஞானவான்களுக்கும், சயின்டிஸ்டுகளுக்கெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட் அவர் தான், சீனியர் சுப்பீரியர் அவர் தான். அதுக்கு மேலே இத்தனை படைப்புகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிற தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது வாசிமா. உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அது எனக்கு நன்றாக, என் ஆத்துமாவுக்கு, என் சிந்தனைக்கு, என் அறிவுக்கு, என் உணர்வுகளுக்கு, என் மனசாட்சிக்கு நன்றாக அது தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு, நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது. விசித்திர வினோதமாய், அதுக்கும் அர்த்தம் சொல்ல முடியாது. விசித்திரன்றதுக்கு வினோதன்றதுக்கும் தெளிவான விளக்கத்தை சொல்ல முடியாது. ஒன்றா அது ஒவ்வொரு வார்த்தைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபடியால் என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் எலும்புகள் உம்முடைய பார்வைக்கு மறைவாக இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை, என் தாயின் கற்பத்தில் நான் விசித்திர வினோதமாய் உருவேற்படும் போது உம்முடைய கண்கள் என்னை கண்டது. இப்ப பார்க்கல, நான் பிறந்த பிறகு ஆண்டவருடைய கண்கள் என்னை கவனிக்கல, பார்க்கல. நான் உருவேற்படுவதற்கு முன்னால தெரிஞ்சுக்கிட்டார். உருவாகும் பொழுது கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டதாம். உங்களை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மை விசித்திர வினோதமாய் உருவாக்கி இந்த பூமியில் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசித்திர வினோதமாய் நாம் ஒளிப்பிடத்தில் உருவாக்கப்பட்டு, எலும்புகள் அவர் பார்வைக்கு மறைவாய் இல்லாமல் அவர் பார்வையினாலே அவர் பார்வைக்கு முன்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்றார், நான் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். உம்முடைய கருவை, கருவில் தாயின் கற்பத்தில் கரு உருவாக்கும் போது அவருடைய கண்கள் உங்களை என்னையும் கண்டிருக்கிறதா. அப்போ எவ்வளவு நல்லவர் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு உட்கார்ந்து ஆண்டவரை தியானிக்கணும், பாடணும், துதிக்கணும்டா காரணமே என்ன? என்னை உலகம் தோன்றதுக்கு முன்னால, இந்த படைப்புகளுக்கு முன்னால, தாயின் கருவில் இருளில் நான் கற்பத்தில் உருவாக்கும் போது உம்முடைய கண்கள் என்னை கண்டு, அதனால தாங்க நேர்த்தியாக உருவாக்கி இருக்கிறார். நேர்த்தியாய் மனிதனை மண்ணில் எப்படி உருவாக்கினாரோ அழகா, அதே போல தாயின் கருவிலே உருவாக்கும் போதே கர்த்தர் நம்மளுடைய பாட்டெல்லாம் அழகாக உருவாக்கி வச்சிருக்கிறார். பாருங்க, அழகாக உருவாக்கி வச்சிருக்கிறார். அதனால தான் கர்த்தரை என்ன செய்யணும்? கர்த்தரை நாம் துதிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயவங்கள், என்னுடைய சரீர பாற்றுகள் ஒன்றும் கற்பத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுதே, அவைகள் அனைத்தும், அந்த அவயவங்கள் பார்த்து எல்லாம், அவைகள் உருவேற்படும் நாட்களும்
அவைகள் எந்தெந்த நாட்களில் எப்பொழுது எத்தனை நாட்களில் உருவாகும் என்பதை உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. எதில் எழுதி வச்சிருக்காரா? ஏன் உருவாகிறத, நான் என் அம்மா வயிற்றுக்குள்ள உருவானதை எந்தெந்த பார்ட்டி எப்பப்போ உருவாகுன்றதை அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். வேற எந்த புத்தகத்திலையும் கிடைக்காது, தேடினா கூட. அவருடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உங்களை வச்சிருக்காரா எழுதி? எத்தனை பேர் வச்சிருக்காரு எழுதி? எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். ஏன் துதிக்கணும்னா, இப்படிலாம் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதனால தான் என்ன செய்யணும்? கர்த்தரை நாம் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா படைப்புகளுக்கும் மகுடமாய் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ளவனாய் ஆண்டவர் மனுஷனை தான் மேன்மையாக வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு. அனுபவிக்கணும்னா எல்லாத்தையும் தாறுமாறாக அனுபவிக்கிறது இல்லை. பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது என்றார். தகுதியானது எதுவோ அதை அனுபவிக்கணும். தேவனுக்கு பிரியமானது எதுவோ அதை அனுபவிக்கணும். அப்போ இந்த பூமியில் மிருக ஜீவன்களை எல்லாம் ஆண்டு கொள்ளும்படி நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே தான் என்ன செய்திருக்கார்? கண்ட்ரோலில் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போது எல்லா படைப்புகளுக்கும் மேலான படைப்பாக தான் யாரை படைச்சிருக்கிறார்? மனுஷனை ஆண்டவர் இந்த பூமியில் கர்த்தர் படைத்திருக்கிறார். அப்போ எல்லா படைப்புகளுக்கும் மேலாக உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை படைச்சு வச்சிருக்கிறார்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லா படைப்புகளுக்கும் மேலான படைப்பு உங்களை என்னை மேன்மையாய் கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை துதியுங்கள். அடுத்ததுமா முடிஞ்சு. ஆகவே அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். ஏன் துதிக்கணும்னா, இப்படி உங்களை என்னையும் விசித்திரமாய் வினோதமாய் ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்ததின்படியே ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். அதனால யாரும் நான் கருப்பா இருக்கிறேன் கவலைப்படக்கூடாது. உன்னை நீ கருப்பா இருக்கிறன்னு அவர் புஸ்தகத்தில் எழுதி தான் வச்சிருக்கிறார். அழகா இருக்கிறீங்க. சூலமித்தியாலே சொல்றா, நான் கருப்பா இருந்தாலும் கருப்பாய் இருக்கிறேன் என்று எண்ணாதீங்கள், நான் கருப்பாய் இருந்தாலும் அழகா இருக்கிறேன் அப்படின்றா. அப்போ அழகா இருந்தாலும் கர்த்தர் கருப்பா இருந்தாலும் அழகா என்ன செய்திருக்கார்? யாரும் அழகு இல்லாமல் இல்லை. இந்த பூமியில் எல்லா மனுஷனும், எல்லா குழந்தைகளும், எல்லா வயதானவர்கள் கூட எப்படி தான் இருக்கிறாங்க? அழகாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், படைச்சிருக்கிறார். ஆகவே உங்களை என்னையும் இப்படி விசித்திர வினோதமாய் கர்த்தர் உருவாக்கப்பட்டவரை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் யாரையெல்லாம் படைத்திருக்கிறார் கரங்களை தட்டி அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3வது வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஏன் அவரை துதிக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில் உங்களை என்னையும் இவ்வளவு நேர்த்தியாக அழகாக படைச்சிருக்கிறார். நம்ம வெள்ளைக்காரங்களை பார்த்து, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பார்த்து இன்னும் அழகாக இருக்கிறாங்க, கலராக இருக்கிறாங்க. நமக்கு அவங்க ஃபாரினர், ஆனால் அவங்களுக்கு நம்ம யார்? நம்ம ஃபாரினர். அங்கே போனால் ஃபாரினர். அவங்க நம்ம கலரை லைக் பண்ணுறாங்க. நம்ம கலரை அவங்க என்ன செய்கிறாங்க? இப்படி ஒரு கலர் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குதுன்றா. அவங்க பார்த்தா சுண்ணாம்பு அடித்த மாதிரி இருக்குதுல்ல, அது ஒரு மாதிரி இருக்குது. நம்மளாம் கலர் கொஞ்சம் கருப்பு ப்ரௌனு அப்படி கலந்த மாதிரி இருக்குல்ல, ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அப்போ கர்த்தர் இந்த பூமியில் நம்ம அழகாக பிறக்க வச்சது மாத்திரம் இல்லை, அவர் சகல ஆறுதலையும் தருகிற தேவன், சகல ஆறுதலின் தேவன். அதனால தான் அவர் என்ன செய்யணும்?
எத்தனை நேரம் ஆறுதல் இல்லாமல் ஆகாரை மாதிரி அலைந்து திரிந்த நாட்கள், துக்கப்பட்ட நாட்கள், கலங்கின நாட்கள், வேதனைப்பட்ட நாட்கள், கைவிடப்பட்ட நாட்கள், எத்தனையோ நாட்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சம்பவம் இருக்கு பின்னாடி பேக்ல. ஆறுதல் இல்லாமல் தவிக்கும் பொழுது கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு எனக்கு ஆறுதலை தந்திருக்கிறவர். எத்தனை பேர் வந்து ஆறுதல் சொன்னாலும் அது ஆறுதல் அந்த நேரத்துக்கு ஏதோ ஆறுதல் போல இருக்கும், ஆனால் ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்னை எத்தனை நேரம் அந்த வார்த்தை ஆறுதல் படுத்தி இருக்கிறது தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆறுதலை தந்திருக்கு. நீங்கள் எப்பெல்லாம் துக்கத்தில் இருக்கிறீங்களோ, வேதனையில் இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை அப்பொழுதெல்லாம் உங்களுக்கும் எனக்கு ஆறுதல் தந்திருக்கு. இந்த இந்த வார்த்தை எனக்கு எத்தனையோ நேரங்கள், நான் அழுத நேரங்களாக நிறைய தனிமையில், அப்பெல்லாம் நிறைய வசனம் என்னை தேட்டி இருக்கு, திடப்படுத்தி இருக்கு, பலப்படுத்தி இருக்குது, என்னை ஆறுதல் படுத்தி இருக்குது. வேற யாரும் கிடையாது. அந்த நேரத்துக்கு எத்தனையோ நேரம் அதுபோல உங்களுக்கும் இருக்கும் அந்த அனுபவம். எனக்கு தெரிஞ்ச 2 பாடல்களை பாடி பாடி அழுது இருக்கிறேன். சில பாரம், சில வேதனைகள் அழுத்தும் போது யாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ண முடியாது இல்லையா? என் வருத்தத்தை என்ன அழைச்சிருக்கிறார், அவர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். அதனால எத்தனையோ நேரம் அவர்கிட்ட தான் போய் உட்காந்து நான் அழுது இருக்கிறேன். அந்த நேரமெல்லாம் அவர் தான் எனக்கு வார்த்தையை கொடுத்து என்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். ஆகவே என்னை ஆறுதல் படுத்தினது தேவனுக்கு நான் அல்லேலூயான்னு சொல்லி அவரை துதிக்கிறேன். உங்களை ஆறுதல் படுத்தியிருந்தா நீங்களும் சொல்லலாம். செயற்கையாக இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்கு. அடிக்கடி சொல்லுவேன், செயற்கை செட் ஆகாது, இயற்கை. அதாவது ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போயிட்டே இருக்கும், அவனுக்கு உற்சாகம் வந்துட்டு அவனை அந்த வார்த்தை தொடிச்சுன்னா எந்திரிச்சு நின்று பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லுவான். பிரைஸ் லார்ட் உட்காந்து சொல்லுவாங்க, கை அசைக்க சொல்லுவாங்க, எந்திரிச்சு சொல்லுவாங்க. அவங்களே இதுதான் இயற்கை. உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வருமானால் கரங்களை உயர்த்தி அவரை துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். சொல்லி செய்யக்கூடாது. சபை இன்னைக்கு அப்படியே பழகியாச்சு. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம், இது சொல்லியே பழகியாச்சு. சொல்லாமலே உனக்குள்ள வர்றது இயற்கை. கர்த்தரை துதிக்கிறது எப்படிதான் வரணும்? இயற்கையாகவே வரணும், செயற்கையா வரக்கூடாது, இயற்கையா வரணும். ஆகவே அவர் ஆறுதலை தருகிற தேவன். இந்த பூமியில அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அனைத்தீர் கை தட்டுறது வந்து இயற்கையா தட்டுறாங்க சிலர். அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஆகார் குடும்பத்தில் புருஷனால நம்பி இருந்த எல்லாரும் மறுத்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அவளை வனாந்தரத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் ஆதியாகமம் 16 இருக்கு, 21 சாப்டரில் செகண்ட் டைம் அவள் பர்மனெண்ட்டாக போயிடுறா. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எங்கே போகிறதுன்னு தெரியாது, ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறா வனாந்தரத்தில். கர்த்தர் இந்த வனாந்தரத்தில் ஆகாரை சந்தித்து, எங்கேருந்து வரம்மா, என்ன உனக்கு நடந்து விசாரித்து அவளை ஆறுதல் படுத்தி, நீ போய் மறுபடியும் அங்கே இரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி ஆண்டவர் ஆகாரை அனுப்பினார். செகண்ட் டைம் ஆண்டவரே அவளை அனுப்புறதுக்கு வழியை சொன்னார். பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது வீட்டில்.
பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் உள்ள நிரந்தர மனைவியாலையும் பிரச்சனை, டெம்பரவரியாக இருக்கிற மனைவியாலையும் பிரச்சனை. 2 மனைவி இருந்தால் இப்படித்தான் மத்தால மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் டம்மு டம்முன்னு விழும், இந்த பக்கம் டம்மு டம்முன்னு விழும். ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே மனைவியை உடைய புருஷனாய், ஒரே புருஷனை உடைய மனைவிமார்களாய் இருப்பது கர்த்தருக்கு பிரியமானது. ஆகவே இந்த ஆகார் கைவிடப்பட்டவளை கர்த்தர் சந்தித்து ஆறுதல் படுத்தி அனுப்பினார். ஃபர்ஸ்ட் டைம் நீ போய் அடங்கி இருமான்ட்டு. செகண்ட் டைம் அவளுக்கு குழந்தை பிறந்துட்டு ஒரு 16 வயசு அவனுக்கு, இஸ்மவேலுக்கு 16 வயசு, டீனேஜ் பாய். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அடிக்கடி பிரச்சனை வருது, சாராளுக்கும் ஆகாருக்கும் பிரச்சனை வருது, அவ பிள்ளைக்கும் ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் பிரச்சனை வருது. இதை சாரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகவே பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு இருக்குது. சொல்லிட்டா, நீ அனுப்பிடு. கர்த்தர் சொன்னார், நீ அனுப்பு அப்படின்ட்டார். இப்போ ஒரு டீனேஜ் வாலிப பையனை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு, அவன் தகப்பனை விட்டு, எல்லாரையும் விட்டு அவன் போகிறான் பையன். ஆகார் தன்னை நேசித்த தன் கணவராய் இருந்து இதுவரைக்கும் காப்பாற்றின கணவரும் கைவிட்டார். எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் அழுதுட்டு போகிறாங்க. ஒரு தகப்பன் கைவிட்டு அனுப்பும்போது பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளையை அனுப்பும்போது தகப்பனுடைய உள்ளமும் ரொம்ப 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 வாடி போயிடும். இவள் பிள்ளையை கூட்டிக்கிட்டு எகிப்து கடந்து போகணும். வனாந்தரத்தில் வந்துட்டு இருக்கிற ஆகாரம் பயிற்சி எல்லாம் காலி ஆகிட்டு, தண்ணியெலாம் காலி ஆகிட்டு. பிள்ளைன்னு இருக்குது பைபிளில், அது பிள்ளை, குழந்தை இல்லை, டீனேஜ் பாய், 16 வயசு, ஏறக்குறைய 16 வயசு பையன் இஸ்மவேல். ஆகாரத்துக்காக பசியில் தாகத்தில் அழுதுட்டு இருக்கிறான். அழுது ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு. ஒரு தாய் பிள்ளை, அதை எதை வேணாலும் தாய்மார்கள் தாங்கிடுவாங்க. ஒரு பிள்ளை பசியில் வாடும்போது, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாத இருக்கும்போது அவங்க படுற அந்த வேதனை சஞ்சலமும் இருக்கு தெரியுமா? அதை விட வேற எந்த வருத்தமும் சஞ்சலமும் கொடியதாக இருக்காது. இந்த பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு ஒருபடி ஆகாரம் கொடுக்க முடியல, அந்த சூழ்நிலை பசியில் கத்துது, துடிக்குது. அப்போ கர்த்தர் அந்த இடத்துல வந்து ஒரு நீரூற்றை காட்டி தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. கொஞ்சம் பலன் வருது. சொல்கிறார், நீ போ, இவனையும் நான் ஆசிர்வதிப்பேன், இவனையும் ஒரு சந்ததியாக ஜாதியாக பெருக பண்ணுவேன், கூட இருப்பாம போமா அப்படின்னு சொன்னார். ஆறுதல் படுத்துகிற கர்த்தர். வனாந்தரத்தில் யாருமே இல்லாத சூழ்நிலையில் ஆறுதல் படுத்தினாரே, அதே சூழ்நிலை தான் உங்களுக்கும் எனக்கும். எத்தனை நேரம் ஆறுதல் கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்குது. அந்த ஆறுதல் படுத்தின வார்த்தையில் தான் இன்னைக்கு நீங்க உயிரா இருக்கிறது, நான் உயிரா இருக்கிறதும் அந்த வார்த்தை தான். இல்லைன்னா இன்னைக்கு எப்போவே என்ன பண்ணியிருப்போம்? ஆறுதல் இல்லாமலேயே துக்கத்தில், வேதனையில், கவலையில், புலம்பல்ல எப்போவே சாப்டர் க்ளோஸ் பண்ணியிருப்போம், வாழ்க்கையை முடிச்சிட்டு இருப்போம். கர்த்தர் வார்த்தை நமக்கு ஆறுதலை தந்து வாழ வைத்திருக்கிற தேவனை துதிக்கணும். அல்லேலூயா சொல்லி துதிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 107 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். மறுபடியும் சொல்லுது, ஏன் துதிக்க வேண்டும்? ஏன் துதிக்க வேண்டும்? அவர் நல்லவர். யார் அவர்? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு. யாருங்க? எத்தனை பேர் நல்லவர் சொல்றீங்க? நல்லவர். சத்தமா அல்லேலூயா சொல்லணும். அவர் தான் நல்லவர், நல்லவர், அவர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். ஆகவே நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த நல்லவரை துதிக்கணும், நல்லவரை துதிக்கணும். ஒரு பாடல் இருக்குது,
நல்லவர் 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 இயேசு நல்லவர். கைகளை எடுத்துட்டு வந்தா கைகளை தட்டி பாடுற, அது துதிக்கிறதுக்கு அடையாளம். நல்ல கைகளை தட்டி கீபோர்டு வாசிக்கிற இடத்துலயே இருங்க, பாட்டு வந்துகிட்டே இருக்கும். சேர்ந்து பாடுக்கு தெரிஞ்சவங்க. உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சிப்பவர், நானிலம் சுற்றியவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர். கைகளை தட்டி நல்லவர் சொல்றவங்க வாய் திறந்து பாடுங்க அந்த வார்த்தையை. நீ உணர்ந்து பாடு நல்லவரை என்றும். இயேசு நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர், ஆகவே அவரை துதியுங்கள். அவர் நல்லவர். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் நல்லவர் இல்லை, என்னையும் சேர்த்து சொல்றேன். வசனம் அதை சொல்லுது. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு, நம்பாத எந்த மனுஷனையும் நம்பாத. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற 100% நம்பிக்கையை போல எந்த மனுஷனையும் நம்பாத. நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். எந்த மனுஷனையும் நம்பாத. உயிருக்கு உயிரை எடுத்துரும், நம்பாத. அப்படியே நகமும் சதையும் மாதிரி சதை பிச்சிட்டு போயிரும், நம்பாத. அப்படியே ரத்த கலப்பு, நம்பாத. உறிஞ்சிரும் ரத்தத்தை, நம்பாத. யாரையும் நம்பாத. நம்பி நிறைய பேர் கெட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்பி மோசம் போயிருக்கிறது தான் மிச்சம். நம்பி ஏமாந்து போனதா, இழந்து போறதா மிச்சம். அவமானப்படுறதா மிச்சம், நஷ்டப்படுறதா மிச்சம். நம்பாத. யாரும் நல்லவர் இல்லை, இயேசு ஒருவர் மட்டும்தான் நல்லவர். அதனாலதான் அவரை நம்ம துதிக்கணும். அவரை துதிக்கணும். அவரை மட்டும் 100% வைக்க. அவர் மட்டும்தான் நல்லவர். அதனாலதான் அவரை துதிக்கணும். அவர் கிருபை உங்களை என்னை தாங்கும். அடுத்தது அதில் 20வது வசனத்தை வாசிங்கம்மா. 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர் குணமாக்குகிறார். ஏன் கர்த்தரை துதிக்கணும்னா, அவர் வியாதி உள்ள நேரத்தில் வியாதி உள்ளவர்களை அவர் வார்த்தையை, வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவர் வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவர் வார்த்தையிலே ஜீவன் உண்டு, அவர் வார்த்தையிலே சுகம் உண்டு. ஆகவே அந்த ஜீவன் உள்ள, அற்புதம் உள்ள அந்த வார்த்தையை, சுகமாக்குகிற வார்த்தையை அனுப்பி வியாதியில் இருக்கிறவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். ஆகவே அவர் என்ன செய்யணும்? நீ 1000 லட்சமா கொண்டு போய் டாக்டருக்கு கொடுக்குறியே, அவர்னா நன்றியா சொல்ல போறாரு? சொல்ல மாட்டார். நீ எத்தனை லட்சம் உங்ககிட்ட வாங்குற வரைக்கும் அவர் என்ன கண்டிஷனே சொல்ல மாட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்றோம் அவ்வளவுதான். ட்ரை. கர்த்தர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குறார். எத்தனையோ வியாதியின் படுக்கையில கடந்த உங்களை என்னையும் கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். கொரோனாவில் எத்தனை பேர் இறந்து போனாங்களே, லட்சக்கணக்கான மக்கள். கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவனோடு கூட பாதுகாத்து வைத்திருக்கிறாரே. கொரோனா வந்து பாதிக்கப்படாம, உயிர் சேதம் வராதபடி பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ மக்களுக்கு கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களை என்னையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் டிவி நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எய்ட்ஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் உண்டு. எத்தனையோ சரீர பாற்றெல்லாம் போய் பாதிக்கப்பட்டு மரண படுக்கையில் கிடக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார்.
வியாதியின் படுக்கையில் கிடந்த உங்களை என்னையும் கர்த்தர் எழுப்பி சுகமாய் நிறுத்தி வைத்திருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆகவே தான் அவரை துதிக்கணும், அவரை துதிக்கணும். எத்தனை நம்ம காசு கொடுக்காதவே சுகமாக்குறார். நானே யாத்திராகமம் 15:26 நினைக்கிறேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரின்னு சொன்னார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரி. டாக்டர் எந்த ஃபீஸ் கூட வாங்காம, எந்த மெடிசனுக்கும் சார்ஜ் பண்ணாம, அவர் வார்த்தையின் மூலம் அவரை நம்பி இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் இலவசமாக சுகமாக்கி இருக்கிறாரு. அவர் எவ்வளவு நல்லவர். அதனால தாங்க அவரை துதிக்கிறது. சிலருக்கெல்லாம் சின்ன வியாதி வந்து டப்புன்னு போயிடுறாங்க, மறைச்சிடுறாங்க. ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் இதுவரைக்கும் ஜீவனோடு கூட பாதுகாத்திருக்கிறார். சுகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? சுகமாய் வைத்திருக்கிறார். நான் ரொம்ப 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், துதிக்கணும். ஏன்னா தண்ணியில் கண்டம் 2 முறை கண்டம். எனக்கு நீச்சல் பழகும்போது கூட்டு போய் எனக்கு கத்தாரன்னு தண்ணியில் விட்டு போயிட்டானுங்க ஆழத்தில். அப்போவே போயிட்டு இருக்கணும் கிணத்துக்குள்ளே போய். ஆண்டவர் அப்பவும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து எனக்கு கரை கொண்டாந்து சேர்த்து விட்டார். ஒரு 2 பேரில் ஒருத்தவங்க வந்து தள்ளி விட்டாயே நீ கீழே, இல்லைன்னா தண்ணிக்குள்ளே முங்கிட்டு நான் போயிட்டுருப்பேன். 2வது டைம் நீச்சல்லாம் பழகின பிறகு மேலே பல அடி உயரத்துலேருந்து டைவ் அடிக்கிறேன் கிணத்துக்குள்ளே. கீழே எல்லாத்தையும் பார்த்துட்டு அடிக்கிறேன். மேலேருந்து டைவ் அடிச்சிட்டேன். கீழே தண்ணியில் போய் அடிக்க போகிறேன். உள்ளேருந்து ஒருத்தன் எந்திரிக்கிறான். அவன் தலையில் என் வயிறு அடித்து மூச்சே வரல. உள்ளேருந்து ஆவி கப்ப கப்ப கப்பன்னு வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. மூச்சு இழுக்க முடியல, விட முடியல. அத்தனை அடி உயரத்துலேருந்து கீழே டைவ் அடிக்கும் போது அப்போவே நான் முறிஞ்சி இருக்கணும், ஆட்டு போயிருக்கும். அப்போ ஆண்டவர் சுகமாக என்னை பாதுகாத்து வச்சிருக்கிறார். நான் படிச்சுட்டு இருக்கும்போது 6th படிக்கிறேன். ஒரு பீச்சுக்கு பக்கம் போயிட்டு வரோம். அப்போதான் நீ வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு பாடி முழுவதும் வீங்கிட்டு, கை கால் முகம் எல்லாமே, உடம்பு எல்லாமே மினுமினு மினுமினு அப்படியே வீங்கி போயிட்டு, பெருசா ரொம்ப உடம்பெல்லாம் அப்படியே ஷைனிங்காக ஆகிட்டு, ஏற்கனவே கலராக இருப்பேன், ஷைனிங் ஆகிட்டு ரொம்ப ஊதி போயிட்டு, முகம் கை கால் எல்லாமே உடம்பே. அப்போ நான் ஏறக்குறைய 2 வாரத்துக்கு மேலே 15-20 நாளுக்குள்ள எனக்கே தெரியாமல் உடம்புக்கு முடியாமலே கிடந்திருக்கிறேன். படுத்த படுக்கையில் கிடந்திருக்கிறேன். எனக்கே தெரியாது எத்தனை நாள் கிடந்தேன்னு தெரியாது. எல்லாரும் சொல்லிட்டாங்க, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வர சொல்லி போய் அவங்கள கூட்டிகிட்டு வர போயிட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த முடியாத நேரத்தில் எழுந்து காலையில் உட்காந்து ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பண்ணிவிட்டு எந்திரிச்சு போய் முகம் கழுவலான்னு போகிறேன். பார்வையே தெரியல எனக்கு. நேராக போய் கீழே விழுந்துட்டேன், அடுப்புக்கிட்ட போய் விழுந்துட்டேன். அப்போ தான் என் அக்கா ஓடி வந்து, என்ன அக்கா வீட்டில் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஓடி வந்து என்னை பிடிச்சிட்டு என்னன்னு அழுகுறாங்க. எனக்கு பார்வையே தெரியல, சுத்தமாக பார்வை தெரியலன்னு சொல்கிறேன். ஒரே அழுக. கர்த்தர் எனக்கு பார்வையை திரும்ப கொடுத்தார். அதோட நான் மறிச்சிடுவேன்னு நினச்சாங்க, அவ்வளோ சீரியஸ். கர்த்தர் அப்போ எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து அதுக்கப்புறம் என்னை தொட்டு ரட்சித்து நாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து வந்திருந்தேன். ஸ்தோத்திரம். 16 வருடங்களுக்கு முன்னால் 2008 ஹார்ட் அட்டாக் வந்தது. இதே இடத்துல இந்த ரூமுக்குள்ளே தான் ஈவினிங் சர்வீஸில் அன்னைக்கு போயிட்டுருப்பேன். 2 அட்டாக் 10 நிமிஷத்துக்குள்ளே 2வது அட்டாக்குன்னு தெரியல, சிவியரான அட்டாக், மேசிவ் அட்டாக்னு சொல்லுவாங்க. அந்த மரணத்தை தொட்டு வந்த பாதைகள் எத்தனையோ. அந்த நேரத்துலையும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க
இந்த 16 வருஷம் ஓப்பனர் சர்ஜரி பண்ணிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் சுகமாய் பலனாய் இருக்க கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார். நான் தான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லணும். ஸ்தோத்திரம். என்னை சுகமாக்கினவர், என் மரண படுக்கை மாற்றி போட்டவர், எனக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறவர். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். மரண இருளில் இருந்து என்னை தூக்கி எடுத்து எத்தனையோ நேரம் என்னை மரணத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். மரண வியாதியின் படுக்கையிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டு எடுத்து சுகம் தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை நான் துதிப்பேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஜீவனை கொடுத்திருந்தா, சுகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார், வார்த்தையின் மூலம் உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து பாதுகாத்து வைத்திருப்பாரானால் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை சுகமாய் பாதுகாத்திருக்கிறார். ஆகவே வாழ்நாள் முழுவதும் அவருக்கு என்ன சொல்லணும்? இது இல்லை அது இல்லைன்னு புலம்பாத, உன்னை சுகமா வச்சிருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ஆமா, எல்லாம் கோடி கோடியா இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் லட்சமா செலவு பண்றாங்க, சுகமே கிடைக்கல. என்ன பண்றது? கர்த்தர் எந்த இதுவும் இல்லாம ஆண்டவர் நம்மை சுகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு காலம் இந்த பூமியில வைக்கிறாரோ அது வரைக்கும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும், கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும், கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும், அவரை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். ஆகவே தான் ஏன் அவரை துதிக்கணும்னா, எனக்கு ஆறுதலை தந்தது மட்டும் இல்லை, எனக்கு சுகத்தை தந்து ஜீவனை தந்து என்னை வாழ வைத்திருக்கிறாரே. ஆகவே என் வாழ்நாள் முழுவதும் அவரை என்ன செய்வேன்? நான் துதிக்கணும். அடுத்து 29வது வசனம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அவர் ஏன் அவரை துதிக்க வேண்டுமென்றால், அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அதன் அலைகள் அடங்குகிறது. கொந்தளிப்பு அமர்த்துகிறவர். கடல் கொந்தளிப்பு வந்துட்டா அழிவுக்கு அடையாளம். சுனாமி வந்ததில்ல, கடல் கொந்தளிப்பு அழிவுக்கு அடையாளம். சீஷர்கள் படகுல போகும்போது கொந்தளிச்சுது, அழிவுக்கு அடையாளம். எத்தனையோ அழிவுகள், ஆபத்துக்கள் உங்களை என்னையும் சூழ்ந்து வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் அதை அமர்த்தி இருக்கிறார். குடும்பத்துக்குள்ள கொந்தளிப்பு, வேலையில கொந்தளிப்பு, போகிற இடங்கள்ல கொந்தளிப்பு, பார்க்கிற இடமெல்லாம் கொந்தளிப்பு, மக்கள் மத்தியில கொந்தளிப்பு, பயங்கரமான பிரச்சனைகள். கொந்தளிப்புன பிரச்சனை, உனக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகள், போராட்டங்கள். உன்னால் அமர்த்த முடியாததெல்லாம் யார் அமர்த்தி இருக்கிறாரா? எத்தனை பேருக்கு அமர்த்தி இருக்கிறார்? அது வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், எதிர்ப்பா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், பெரிய இழப்பா இருக்கலாம். ஏதோ உன்னால மேற்கொள்ள முடியாததை அவர் அந்த கொந்தளிப்பை அமர்த்தி இருக்கிறார். கொந்தளிப்பை, சண்டை, பயங்கரமான சண்டை, எல்லாத்தையும் ஒன்றில் தான் அமர்த்தி வச்சிருக்கிறார். இறையாதே, அமைதலாயிரு, அவ்வளவுதான். அமைதல் உண்டாக்குகிற கர்த்தர். கொந்தளிப்பு
என்ன நடக்க போகுது? சீஷர்களுக்கு கொந்தளிப்பு வந்தால் பயம் வருங்க, பயம் வரும். சீஷர்களுக்குள்ள பயம் வந்தது. படகுல போயிட்டு இருக்கிறாங்க, கடல் கொந்தளிக்குது, பயந்து போனாங்க. எல்லாம் தூக்கி என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, ஒன்றும் நடக்கல. எல்லாருக்கும் பயம் வந்துட்டு இயேசு போய் எழுதுறார், ஆண்டவரே எழுந்து, இப்படி காற்று அடிச்சு நாங்க படகு முங்கி சாக போகிறோம், கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்கிறீங்களே, எழுந்துருங்க. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்னார். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். உடனே அமைதல் உண்டாயிடுச்சா, உடனே அமைதல் உண்டாயிட்டு. நீ போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அமைதல் எங்க இருந்தா வரணும்? யார் தரும் அமைதல் உண்டாக்கணும்? இயேசுதான் அமைதல் உண்டாக்கணும். வேற எந்த மனுஷன் மூலமா அமைதல் வராது, ஆறுதல் வராது. உன் கொந்தளிப்பு, உனக்கு விரோதமாய் கொந்தளிச்சிட்டு இருக்கிற கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கொந்தளிப்பை அமர்த்துவார்னு? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கொந்தளிப்பை அமர்த்துவார். நிறைய அல்லேலூயா காணும், அதனால கொந்தளிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். கொந்தளிப்பு இல்லாதவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாமே. இது அதை விட படுமோசமா இருக்கு. எப்பொழுதுமே மதில் மேல் பூனையா இருக்கக்கூடாது. ஒன்று ஆத்துல பாஞ்சிரு, இல்லை சேத்துல பாஞ்சிரு, மிடில் நிற்கக்கூடாது. ஆண்டவரே சொன்னார், ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா கூலாயிரு. கூலாயிரு இல்லை ஹீட்டாயிரு, ரெண்டுக்கு மிடில் இருக்காது. டேஞ்சர். நீ அல்லேலூயா சொன்னா அமர்த்த போறாரு. நீ அமைதியாகவே உட்காந்துறதுன்னா வந்து அவரும் அமைதியாகவே உட்காந்துருப்பார். என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, அவர் அமைதியாக தான் இருப்பார். நீ கூப்பிட்டா, அவரை மகிமைப்படுத்தினா, அவரை துதிச்சா, நீ கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே வந்து அவரை எழுந்து அமர்த்திடுவார். ஆமாம், அமர்த்திடுவார். ஆகவே தான் அவரை என்ன செய்யணும்? துதிக்கணுங்க. இயற்கையின் மேல அதிகாரம் உள்ள ஆண்டவர். உன்னுடைய பிரச்சனைகளை அமர்த்துகிறவர், உன்னுடைய உபத்திரவத்தை அமர்த்துகிறவர், உன்னுடைய போராட்டத்தை அமர்த்துகிறவர், சண்டையை அமர்த்துகிறவர், குழப்பத்தை அமர்த்துகிறவர், விரோதத்தை, பகையை அமர்த்துகிறவர், எல்லாத்தையும் அமர்த்தி அமைதலை உண்டாக்குகிறவர். ஆகவே தன் வாழ்நாள் முழுவதும் அவரை என்ன செய்யணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை துதிப்பேன். அதனாலதான் அவரை துதிக்கணுங்க. நீ வாயை திறந்தீனா சண்டை வந்துடும். ஒரு வார்த்தை அப்படி ஆரம்பிச்சாலுமே பெரிய பூகமே வெடிச்சிரும். நீ அங்கெல்லாம் திறக்க வேண்டாம். அவருக்கு முன்னால நீ தோத்திரம் மட்டும் போட்டுப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 சொல்லு. அமைதியில் உண்டாக்குகிறவரே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லிப்பார். ஆட்டோமேட்டிக்காக அங்கே அமைதியில் உண்டாயிடும். நம்ம ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கலாம் பிரச்சனையை. அமைதியில் உண்டாக்குகிறவர். ஆகவே அவரை துதியுங்கள். 41வது வசனம். எளியவனையோ, ஏன் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும்னா, அடுத்தது அதில் சொல்லப்பட்டிருக்குது, எளியவனை சிறுமை நின்று எடுத்து. எளியவனை, ஒன்றும் இல்லாதவனை, சிறுமை, அதாவது வறுமையில, தரித்திரத்திலிருந்து அவனை எடுத்திருக்கிறாராம். ஒன்றும் இல்லாம கிடந்த இடத்துல இருந்து வெறுமையாய் கிடந்தான், சிறுமைப்பட்டு கிடந்தான். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, அவமானப்பட்டு, தள்ளப்பட்டு கிடந்த அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அடுத்ததுமா, உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவனை, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து, சிறுமையிலிருந்து அவனை தூக்கி எடுத்திருக்கிறார். உங்களை யாரெல்லாம் சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறாருங்க? வறுமையில, தரித்திரத்துல, கஷ்டத்துல, பஞ்சத்துல, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட நேரத்துல இருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து, உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த பாதுகாப்புக்குள்ள, உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள கர்த்தர் எத்தனை பேரை வச்சிருக்கிறாருங்க? இப்போ அநேகருக்கு உன் கூட பிறந்தவங்க, சொந்த பந்தங்கள், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், நண்பர்கள் மத்தியில
ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார்னு சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார். அவனுடைய சந்ததியை, அவனுடைய குடும்பத்தை ஒரு பெரிய மந்தையை போல பெருக பண்ணுகிறாராம். பெருக பண்ணுகிறார். உன்னை எல்லா விதத்திலையும் கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன்னுடைய பொருளாதாரத்தை, உனக்கு வாழ்க்கையில சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்திலையும் முன்ன இருந்ததை விட இப்போ எத்தனையோ மடங்கு உன்னை உயர்த்தி பெருக பண்ணியிருக்கிறார். ஆகவே தான் அவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரை துதிக்கணும். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் துதிக்கணும். ஸ்தோத்திரம். அந்த வசந்த வாசிமா அப்படியே. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து, சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து, உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார். அவன் வம்சத்தை மந்தையைப் போல் ஆக்குகிறார். ஆகவே சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து நம்மை பெருக பண்ணி எல்லா விதங்களிலும் ஒரு ஃப்ரீடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அவரை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், துதிப்போம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. நல்ல கரங்களை தட்டி. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். துதிப்பேன் துதிப்பேன். சத்தமா பாடுவோமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே வாழ்நாளெல்லாம் நம்மை உயர்த்தி வைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிச்சு மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு வசனத்தை, ஏன் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும்? ஏன்? ரெண்டு காரியத்தை, ரெண்டு பகுதியை மாத்திரம் நாம் தியானித்து ஜெபம் பண்ணுவோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 15 முதலாவது வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். 8 13 வரைக்கும். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிருந்தது. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன்.
உருவுவேன், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். என்று பகைஞன் சொன்னான். யார்? எகிப்தின் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். திரளான சமுத்திரத்தின் தண்ணீர்களில் ஒரு ஈயம் போல் அவர்கள் அசைந்து அசைந்து அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, எங்கள் சத்துருக்களை எல்லாம் மடங்கடித்தவரே, எங்களை ஒன்றுமில்லாமல் செய்வேன் சொன்னவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ணினவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள உம்மை போல வேறு ஒருவர் யார்? துதிகளில் பயப்படத்தக்கவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவரும், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவரும், உமக்கு ஒப்பானவர் யார்? உம்மை போல வேறு ஒருவரும் இல்லையே. உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக, உமது பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர், உமது கரத்தினால் வழி நடத்தினீர். 18-21 வசனம். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருவோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமை வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் என்று பாடினாள். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னால கூடாரங்களை அமைத்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். மாலை நேரத்தில், மாலை இருட்டுகிற நேரத்தில் பார்வோனுடைய ரதங்கள், பிரதானமான 600 ரதங்கள், மற்ற ரதங்களும் போர் வீரர்கள், பார்வோன் எல்லாரும், ராஜா முதற்கொண்டு எல்லாரும் மறுபடியும் இவர்களை பிடித்து இவர்களை அடிமையாக்கி உபத்திரவப்படுத்தணும்னு சொல்லி திரும்ப வர்றாங்க. வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் முறையிட்டார்கள். மோசே போய் சொன்னார். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து செங்கடலை பிளந்தார். வெட்டாந்தரையில் எல்லாரும் கடந்து போனார்கள். இவங்களை நான் பிடிப்பேன், கொல்லுவேன், அழிப்பேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த அந்த பார்வோனுடைய சேனைகளை கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு வர வச்சு அந்த சமுத்திரத்தை ரெண்டாக இணைச்சிட்டாராம். பிரிந்த சமுத்திரம் இணைஞ்சது. எல்லாரும் குதிரைகளும் வீரர்களும் ரதங்களும், ரதத்தை ஏற்கனவே கழட்டிட்டார், பீஸ் பீஸா, உருளைகள் எல்லாம் கழண்டுச்சு, அச்சில கழண்டு போச்சு. இப்போ குதிரைகளும் குதிரை வீரர்களும் இராணுவ படைகளும் ராஜாவும் சமுத்திரத்தின் ஆழத்திலே வந்து கர்த்தர் அவர்களை ஈயம் போல சமுத்திரத்தில் மிதந்து அமிழ்ந்து போக ஆண்டவர் செய்தார். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் கரையேறின பிறகு எல்லாரும் பார்த்தாங்க, இந்த அற்புதத்தை பார்த்தார்கள். அடுத்தது எப்படி அது பார்த்துருக்க முடியும்டா, ஜனங்களுக்கு முன்னால மேகஸ்தம்பமும் பின்னால் அக்னி ஸ்தம்பமும், முன்னால் அக்னி ஸ்தம்பமும் பின்னால் மேகஸ்தம்பம் மாறி மாறி வந்தது. ஏன்னா பின்னாடி அவனுடைய ரத்தம் வருது, இருளும் வெளிச்சம் மாறி மாறி வந்ததுனால அவன் கண்ணு கூச்சம் வந்து ரதத்தை ஓட்ட முடியலை, வருத்தமாக ஓட்டினார், எல்லாத்தையும் கழட்டி விட்டார். இப்படி கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கரை கொண்டு போய் சேர்த்துட்டார் பாதுகாப்பா. அந்த பின்தொடர்ந்து வந்த எகிப்தினுடைய இராணுவம் செங்கடலில் அமிழ்ந்து போனதை பார்த்தாங்க. என்னன்னா ஆண்டவர் அங்கே அக்னி ஸ்தம்பமாக இருந்து அந்த வெளிச்சத்தில் எல்லாரும் அங்கே
சமுத்திரம் இணையிறதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. எவ்வளவு சத்தம் வந்திருக்கும் பாருங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு வல்லரசையை கவிழ்த்து போட்டவர் ஆண்டவர். ஒரு வல்லரசை அமிழ்த்து போட்டவர். எகிப்து தான் அப்போ வல்லரசு. அந்த வல்லரசு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் தலை தூக்கவே இல்லை. ஒரு வல்லரசையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார். கரை ஏறின உடனே மீரியாம், மோசேனுடைய அக்கா, தம்புருவெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆட்கள்லாம் கூட்டிக்கிட்டு பாட்டு பாடுறாங்க கரையில். ஆண்டவர் இப்படி எங்களுக்காக யுத்தம் பண்ணார், எங்கள் சத்துருக்களை ஜெயித்தார், எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார், எங்கள் பயத்தை மாற்றினார். இனி எங்களை அடிமைப்படுத்துகிறவர் ஒருவரும் இல்லாதபடி எங்களுக்காக யுத்தம் பண்ணி நிர்மூலமாக்கின எங்கள் தேவனுக்கு ஒப்பானவர் யார்? எங்கள் தேவாதி தேவனுக்கு நிகரானவர் யார்? அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினான். என்ன பாட்டு பாடியிருப்பான்னு தெரியல. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசு. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாரும்? ஆமென். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல். நல்லா எல்லாரும் சத்தமாய் சகோதரமார்கள். ஓயாமல் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம் எல்லாரும். பாடுவோம். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம். உனக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்களை ஆண்டவர் தோற்கடித்திருக்கிறாரே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை தந்தார். நீ எத்தனையோ நேரம் பிசாசு கையில மாட்டிட்டு இருக்கிற. உனக்கு விரோதமாய் எழுப்பின ஆயுதங்கள் உன்னை ஒன்றுமில்லாமல் பண்ணுவேன், உன்னை காலி பண்ணிடுவேன் சொன்ன ஆட்களுக்கு முன்னால கர்த்தர் உன்னை நிலை நிறுத்தி இருக்கிறார், உன்னை மகிழ பண்ணி இருக்கிறார், உன்னை பின்தொடர்ந்து வந்த சத்துருவை ஜெயித்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக பண்ணுகிறவர் அவர். அவருக்கு ஒப்பானவர் இல்லை, அவருக்கு நிகரானவர் இல்லை, அவருக்கு நிகரானவர் இல்லை. அவருக்கு நிகர் அவர்தான், தேவனுக்கு நிகர் அவர்தான். நல்ல கரைகளை தட்டி அல்லேலூயா. உன்னை கரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். விடுதலை தந்தவர், விடுதலை தந்தவர். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆறுதலை தந்தவரை துதிக்கிறோம். எங்களை வழி நடத்தினவரை துதிக்கிறோம். எங்களை தப்புவித்தவரை துதிக்கிறோம். அல்லேலூயா. ரபா பா 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 பா. ஹே ரேகதன மன மன கரபல பரபலபா. ரியாந்த ரப நாசக்க ரபல கரபல பலபா. அல்லேலூயா. லகதன மன. ஆமென், ஆமென். பாடுவேன் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்பேன், காலமெல்லாம்
துதிப்போம் காலமெல்லாம். உன் கவலையை மாற்றுகிறவர், உனக்கு ஆறுதலை தருகிறவர், உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை வாழ வைத்து உயர்த்தி வைத்திருக்கிறவர். இதுவரைக்கும் உனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவர் நல்லவர் 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 நல்லவர். இதுவரைக்கும் எத்தனை போராட்டங்களை ஜெயித்து வர உனக்கு உதவி செய்திருக்கிறாரே. அல்லேலூயா. சத்துருவை ஜெயிப்பார், எதிரி அடங்குவான். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான். சத்துருவை மீதிப்பார், ஆமென், எதிரி அடங்குவான். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், ஆமென், ராஜரீகம் பண்ணுவார். இயேசுவே ஜெயிப்பார், ஆமென், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான். ஆமென். அமர்த்துகிறவர் சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ காரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ காரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ காரங்களை தட்டி, ஆமென் ஆமென், கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. ஆமென். வீட்டில் நல்லா பாடுங்க, போய் நல்லா ஆராதிங்க, நல்லா துதிங்க. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை யுத்தங்களை, எத்தனை போராட்டங்களை, எத்தனை சண்டைகளை அமர பண்ணியிருக்கிறார், ஒன்றுமில்லாமல் போக பண்ணியிருக்கிறார். உன்னை பயமுறுத்தினவர்களுக்கு முன்னால இப்ப உன்னை பார்த்து பயப்படுகிற அந்த பயத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் உனக்கு விரோதமா எழும்பினவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லாம போயிட்டாங்க. நீ யோசித்து பார், யாரெல்லாம் இல்லை, யாரெல்லாம் நம்மளை கலங்க பண்ண, யாரெல்லாம் பயமுறுத்தினா, என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் இல்லாம போக பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டுவோமா, கர்த்தரை துதிப்போமா. என் வாழ்நாளெல்லாம் அவரை துதிப்பேன். ஏன் அவரை துதிக்க வேணும்னா, நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர், நம்முடைய சத்துருக்களை முறியடிக்கிறவர். ஆகவே வாழ்நாள் முழுவதும் அவரை துதிப்போம் துதிப்போம். சர்வ வல்லவரே, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.